ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நீராவி கரிசக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மடவளாகத்தில் நவகலசங்களுடன் 108 வெண்சங்குகளை வேல் வடிவிலும் நட்சத்திர வடிவிலும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு சங்குகள் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி அர்ச்சனை செய்தனர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ விநாயகப் பெருமானோடு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் தேவியர்கள் சமேத முருகனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கேடயத்தில் நிறுத்தி விநாயகப் பெருமான் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கருவறையில் திருமுகத்தில் சந்தனக்காப்பும் சர்வாபரணங்களும் அணிந்தபடி தேவியர்களுடன் காட்சி தந்த மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அழகனை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம்